1916 1916 மகாத்மா காந்தி அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே இந்திய அரசியலுக்குள்ளே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர்றாரு. அந்த நேரத்தில் ஒரு டர்க்கி, இன்னைக்கு இருக்க டர்க்கியில் இருக்க ஸ்டேட்டை வந்து அவங்க வந்து பிரிட்டிஷ் அண்டு யூரோப்பியன் பவர்ஸ் வந்து உடைக்கிறாங்க. இதை உடைக்கக்கூடாதுன்னு இந்தியாவில் இருக்க முஸ்லீம்களும் சில ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுறாங்க, அலி பிரதர்ஸ்ன்னு சொல்லி. அப்போ இதில் என்ன மாதிரி வரும்னா, டர்க்கியில் நடக்குது, இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லை, அது எதுக்கு இவங்க வருத்தப்படணும், இவங்க இந்த சப்ஜெக்டே இல்லைல்ல. அப்போ ரெண்டாக பிரியுது அன்றைக்கி இருந்த காங்கிரஸ். இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு குரூப் சப்போர்ட் பண்ணக்கூடாது. சப்போர்ட் பண்ணுங்கிற குரூப்பில் மகாத்மா காந்தி வந்துடுது. அவங்களோட பிரச்சனையை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க ஏதோ ஃபீல் பண்ணுறாங்க, டர்க்கி வந்து அந்த அதான் இஸ்லாமியரோட பெரிய ஸ்டேட்டு, அதை வந்து இந்த பேரரசை உடைப்போம் அப்படிங்கிற அந்த பிரிட்டிஷோடைய பார்வை கண்டினியூ பண்ண வைக்கணும் அப்படிங்கிற சப்போர்ட் பண்ணணும். அப்போ சப்போர்ட் பண்ணணும்னு மெஜாரிட்டி காங்கிரஸ் முடிவு பண்ணணுன்னு ஒரு மைனாரிட்டி வருத்தத்தில் போயிடுறாங்க. அப்போ அதில் வர்றதான் இந்து மகாசபா, மதன் மோகன் மால்வியா இந்த டீம்லாம் வர்றாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க அது ஒரு அரசியல் கட்சியாகவே ட்ராவல் ஆகுது. இப்போ 1916 1925 பீரியடில் இது ட்ராவல் ஆகுது. ரெண்டாவது டைப் ஆஃப் ரெவல்யூஷன் மூமெண்ட் வருது இந்த பீரியடில், நாக்பூர் அரௌண்ட் ஏரியாவில். சடனாக ஆர்எஸ்எஸ் வருது. 1925 விஜயதசமி அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் ஃபார்ம் ஆகுது. ஆர்எஸ்எஸ் இதுலேயுமே இல்லை. ஆர்எஸ்எஸ்க்கு சுதந்திரம் தான் டிமாண்டுன்னு ஆர்எஸ்எஸ் வைக்கவே இல்லை.